வண்டி பார்த்தீங்கன்னா ரெனோ குவிட்டு ஹெட் கவர் வந்து புதுசாக மாற்றுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் ஆகிடுச்சு. ஆயில் லீக் ஆகிட்டு ரொம்ப கம்மியான ஆயிலில் ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்ததுனால இது போல் வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு ஆயில். நல்லா ரெட் கலரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கம்மியான ஆயிலில் ரொம்ப நாள் ஓடி இருக்கு. இதோட கவரில் காட்டுறேன் பாருங்கள், ஆயில் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு. ஆயிலே ஃபுல்லாக ஸ்லட்ஜி மாதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கட்டி ஆகிட்டா இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டுருந்தா கண்டிப்பாக என்ஜின் சீஸ் ஆகிருக்கும். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஸ்டார்டிங்லேயே பார்த்து சரி பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. இப்போது கவர் மாற்றினாலுமே கம்பல்சரி 2 டைமாவது இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணணும். இது நமக்கு தேவையில்லாத செலவு வேறு. இந்த வண்டியில் ஆயில் சம்பும் லீக்கு. அதனால தான் வந்து ஆயில் குயிக்காக ட்ரைன் ஆகிட்டு இந்தளவுக்கு ஆயில் வந்து கட்டி ஆகிடுச்சு. ஹெட் கவரோட சர்ஃபேஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது போல் கொஞ்சம் பிளேடு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எமரி போட்டு க்ளீன் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த சம்பு ஆயில் சம்பு கழட்டிட்டேன். இந்த வண்டிக்கு வந்து சம்பு பிளாஸ்டிக் சம்பு தான் வரும். சம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் வந்து இதை ஆயில் லீக் ஆகிறதே கண்டுக்காமல் ரொம்ப நாளாக அப்படியே ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. இந்த இப்போ தான் சம்பு மவுண்டிங் சர்ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சீலரை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னா திரும்ப புது சம்பு ஓட்டும் போது திரும்பவும் லீக் வரும். அதனால் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிராங்க் ஷாஃப்ட்டு இந்த கிராங்க் ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும் பாருங்கள். ஆயில் வந்து ரொம்ப கம்மியான ஆயிலில் ஓடினால என்ஜினோட மொத்த ஹீட்டும் ஆயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஆயில் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கட்டி ஆகிட்டு போகிற இடமெல்லாம் ஃபுல்லாக படிஞ்சு இது போல் வந்து நமக்கு நல்லா கட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், கை வச்சு சுரண்டுற அப்பயும் சுரண்ட முடியல. நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா தான் வரும் போல் அந்தளவுக்கு கட்டியாகிருக்கு ஆயிலு. நம்ம இதே கண்டிஷனில் ஓட்டினோம் அப்படின்னா ஆயில் ஹோல் ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். நமக்கு ஆயில் சப்ளை இல்லாமல் இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதனால் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பார்த்து இது போல் இது பண்ணுங்கள். இல்லை நமக்கு தேவையில்லாத செலவு இது மாதிரி ரொம்ப அதிகமாக இழுத்துடும். ஆயில் ஸ்ட்ரெயினரோட பார்த்து இது உள்ளே பாருங்கள், உள்ளே எந்தளவுக்கு ஆயில் ஸ்ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வெளிப்பக்கம் இருக்குது அப்படின்னா கூட நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி இது பண்ணிடலாம். ஆனால் இது போல் உள்ளே இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. இதனால தான் வந்துட்டு பிளாக் ஆகிட்டு இன்ஜின் சீஸ் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த டைம். இது ஆயில் ஸ்ட்ரெயினரு. பம்பு சக் பண்ணும்போது ஸ்ட்ரெயினரை தாண்டி தான் ஆயில் பம்புக்கே போவோம். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லி. இது போல் பிளாக் ஆனால் இன்ஜினே கண்டிப்பாக சீஸ் ஆகிடும். வேறு ஒரு ஸ்ட்ரெயினர் காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்க ஸ்ட்ரெயினரு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த ஒரு பிளாக் இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது போல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆயில் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது இன்ஜின் பிளாக் காட்டுறேன் பாருங்கள். இதோட கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு அதில் ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் பிரச்சனையெல்லாம் ஸ்டார்டிங்லேயே பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆயிரங்கள்லேயே உங்களுடைய வேலையை முடிச்சிடலாம். ஆனால் கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும்.